இப்போ நீங்க ஜான் பாண்டியன் அவர்களுடைய விஜய் பத்தின கருத்து சொன்னீங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பாஜக மேல ஒரு அதிருப்தின்னு ஒரு சொல்றாருல்ல சார். இன்னொரு பக்கம் புதிய தமிழகம் கூட நெருங்கவே கிடையாது பாஜக பக்கத்துல. இப்போ என்டிஏ அப்படிதான் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சா? என்டிஏ பாஜகவில் உள்ள 11.4 தான், அதில் உள்ளவங்க தான் இன்டாக்டா இருக்கிறாங்க. வாசல் அவர் அதிமுக கூடயும் பாஜக கூட இருக்கிறாங்க. மற்றவங்க தங்களுக்குள்ள வாய்ப்பை பார்த்து தங்களுக்கு எது நன்மைங்கிறதுல இருக்காங்க. இதான் உண்மை. அமித்ஷா 18-23 கிளைம் பண்ணாரு. 18 ஒன்னா இல்ல, 23 ஒன்னா இல்ல, 23 ஒன்னா இல்ல. எங்க பிரேமலதா அம்மையார் திமுக ஆப்ஷனை தானே முதல்ல வச்சிருக்காங்க, ரெண்டாவது தானே எடப்பாடி ஆப்ஷன் வச்சிருக்காங்க. கிருஷ்ணசாமி அவர் என்ன ஆப்ஷன்ல இருக்காருன்னு தெரியல. முபாரக் திமுக போய் சேர்ந்துட்டாரு. சோ 23 ஒன்னா இல்ல, 18 ஒன்னா இல்ல. இப்ப அந்த உத்தேச பட்டியல் அது என்ன கணக்கு சார் எடப்பாடி வெளியே? அது மோசடி பட்டியல். பிரேமலதா அம்மையார விட எனக்கு பாமக தான் முக்கியம், எடப்பாடியில் ஜெயிக்க தான் முக்கியம் காட்டி உங்க அளவு வேற 6 சீட்டு தான் பிரேமலதா அம்மையார அவமானப்படுத்துறதுக்கும் அசிங்கப்படுத்துறதுக்கும் விட்டது. அது காரணம் அன்னைக்கு அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக இடஒதுக்கீடு கொடுக்கும்போது இவங்க ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப போல்டா சொன்னாங்க. நானும் அந்த கருத்தை சொல்றேன். எடப்பாடி பண்ணது அநீதி, நியாயமற்ற செயல், அறமற்ற செயல், பல சமூகங்களுக்கு செய்த துரோகம்.